அனைவருக்கும் வணக்கம். மேசராசனியர்களுக்கு ராகு கேது தவிர மற்ற கிரகங்கள் தரும் சாரா யோகம். இந்த யோகத்தால் என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் ஏற்படும் என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் இந்த சாரா யோகம் அப்படின்னா என்ன என்று பார்க்கும்போது கிரகங்கள்ல பல வகைகள்ல ஒன்றுக்கொன்று தொடர்பு கொண்டிருக்கு. அந்த வகையான தொடர்புகள் திருஷ்டி எனப்படும் பார்வைகளால் இணையும். நட்சத்திரங்கள் வழியே இரண்டு கிரகங்கள் இணையலாம். திரிகோண ஸ்தானங்கள் வழியே கிரகங்கள் இணையலாம். ஒரே ராசி கட்டத்தில் அதாவது பாவகத்தில் நெருக்கமான இணைய வாய்ப்புகள் ஏராளமாக உள்ளன. இவ்வாறு கிரகங்கள் ஒன்றை ஒன்று தொடர்பு கொள்வதால் யோகங்கள் என சொல்லப்படும் பலன்கள் உருவாகின்றன. யோகங்கள் என சொல்லப்படும் பலன்கள் யோகங்கள் யாவும் கூட இருக்கின்ற ராசி அடிப்படையில் முழு பலன்களையோ குறைவான பலன்களையோ கொடுப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. சுபகிரக பார்வையினுடைய தன்மையினால் அதிகமாகலாம். சுபகிரக எதிர்த்தன்மையாக இருக்கும்போது, அதாவது 6ஆம் அதிபதியாகவோ அல்லது பாதகாதிபதியாகவோ இருக்கும் போது தரக்கூடிய பலன்களை சுபகிரகங்களை குறைப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு என்பதை அனுபவத்துல உணரலாம். ஆகவே எல்லா யோகங்களும் எல்லோருக்கும் ஒரே மாதிரி தருவதில்லை என்பதே நிதர்சனம். யோகங்கள் முறையில் சாரா யோகம் அப்படின்னா என்ன என்று பார்க்கும்போது ராகு கேது எனும் சாயா கிரகங்களை தவிர மற்ற கிரகங்களான சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன் மற்றும் சனி ஆகியவை தொடர்ச்சியாக லக்னம் முதல் 4ஆம் பாவம் வரை தொடர்ச்சியாக அமையப்பெறும் யோகம் சாரா யோகம் என்று சொல்லப்படுது. இங்கே சாரம் என்பது தொடர்ச்சியாக தாங்குதல் என்று பொருள்படுகிறது. சாரம் என்பதற்கு ஒன்றுக்கொண்டு தொடர்பு கொள்ளுதல் என்றும் பொருள் கொள்ளலாம். இந்த சாரா யோகத்தினுடைய சிறப்பு அம்சம் என்ன என்று பார்க்கும்போது 4 வீட்டிற்குள் கிரகங்கள் அடைவுகள் ஏற்படும் போது ஒரு கிரகத்திற்கு 11ஆம் பாவத்தில் மற்றொரு கிரகம் தொடர்பு கொள்ளும் போது வெற்றியை நோக்கி பயணிக்க வைக்கிறது. கிரகங்கள் ஆட்சி உச்சம் என்ற வலிமை பெற விடிலும் அந்த கிரகத்திற்கு 11ஆம் பாவத்தில் 11ஆம் மற்றொரு கிரகம் அமைவது சிறப்பான அமைப்பாக இருக்கும். இந்த சாரா யோகத்தினுடைய பலன்கள் என்ன என்று பார்க்கும்போது தலைமை பதவியை வகிக்கும் அமைப்பை ஏற்படுத்தும். உயர் பதவிகள் யாவும் இவர்களை எளிதாக வந்தடையும் அமைப்பை பெற்றவர்களாக இருப்பார்கள். அதே போல் 4 பாவத்திற்குள் எல்லா கிரகங்களும் அடைபடுவதால் சந்திரன் தனித்திருக்க வாய்ப்பில்லை. ஆகவே சந்திரனுக்கு முன்னும் பின்னும் கிரகங்கள் கண்டிப்பாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. எப்பொழுதும் இந்த யோகம் கொண்டவர்களை சுற்றி பலர் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. பணவரவுகளும் வந்து கொண்டே இருக்கும். இவர்களுக்கு பொன் பொருள் சேர்க்கை, நிலம், வீடு, வாகனம் போன்றவை எளிதாக சேரும். லட்சுமி கடாட்சம் பெற்றவர்களாக இருப்பார்கள் என்பது ஐதீகமாக உள்ளது.